வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் இன் நியூ வீடியோ கைஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட ஃபார்ம் வீடியோ பார்த்து. ஸோ இது நம்மளோட ஃபுல் அண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃபார்மோட விலாகாக தான் இருக்க போகுது. இந்த ஃபார்மில் வந்து இப்போ நம்ம என்ன புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான், நாட்டுக்கோழி ஆகட்டும் இல்லை விவசாயத்தில் ஆகட்டும், ஸோ என்ன புதுசாக நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவதாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபார்மோட அப்டேட்டில் வந்து ட்ராகன் ஃப்ரூட்ஸாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 பில்லர்ஸ் வந்து வச்சுருப்போம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 200 கன்றுக்கிட்ட வந்து நம்ம வச்சுருக்கோம். இது பத்தாமல் வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு 400 சாப்லிங்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் யாராச்சும் ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்மிங் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா மறக்காமல் நம்ம கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாப்லிங்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் வந்து நம்ம வந்து இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80 பில்லர் வந்து 100 பில்லர் வரைக்கும் வந்து திருப்பி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நானே செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து ஒரு வந்து குழி எடுக்கிறதுக்கு ஆள் கூப்பிடலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதோட ப்ரைஸும் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு அதுக்கு பதிலாக ஒரு மிஷினரி வாங்கிடலாம். எர்த் ஆகர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து இந்த சிமெண்ட் பில்லர் நடுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து தூண்கள் நடுறதுக்கு, செடிகள் வந்து குழி போட்டு நடுறதுக்கு வந்து ஒரே ஆளாக நின்று எல்லாமே பண்ணிடலாம். ஸோ அதை வந்து இன்றைக்கி வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது வாங்குறதுக்கான அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோழிலேருந்து வந்தது தான். ஸோ ரீசெண்டாக வந்து நான் கொஞ்சம் கோழிகளை வந்து சேல் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து வந்த அமௌண்ட்டில் வச்சு தான் நம்ம இப்போ வந்து எர்த் ஆகர் வந்து வாங்க போகிறோம். அதோட போய் பார்க்கலாம் ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு எது அப்படின்ட்டு. இன்கேஸ் நம்மளால் வந்து வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கண்டிப்பாக வந்து வாங்க போகிறேன் எர்த் ஆகர். அடுத்த அப்டேட்டாக பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நம்ம வாத்துக்களுக்காக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது. ஸோ நைட் ஆனால் இது வந்து வாத்துக்கள் உள்ளே போயிடும். இது வந்து ஒரு லோ குவாலிட்டியான மெஸ் வந்து போட்டிருக்கேன். அதாவது வந்து கம்மி தான், ஒரு 300 ருபீஸ் அவ்வளோதான். இது ஃபுல்லாக சுற்றி நைட் எதுவுமே வந்து வாத்துக்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி உள்ளே விட்டுருவோம். ஸோ நான் வாத்துக்கள் வந்து சேஃபாக உள்ளே இருந்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா புல் இருக்குது. ஸோ இந்த புல்லுக்கு நடுவில் வந்து நம்மளோட ஒரு கோழி வந்து இங்கே வந்து முட்டை வச்சு அடைப்படுத்திருக்கு, யாருக்குமே தெரியாமல். இதை நம்மளால் பார்க்க முடியுது. இது நம்மளோட அசோலா பெட்டுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த அசோலா விஷயத்தில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து அசோலா வேணும் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக என்னால் அனுப்ப முடியும். பட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நல்ல குவாலிட்டியான அசோலா சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விருப்பப்பட்டவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். நம்ம ஃபார்முக்கே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறதா நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து அசோலா வந்து என்னால் கொடுக்க முடியும். வந்து நம்ம ஹனி பாக்ஸோட அப்டேட். ஸோ ஹனி பாக்ஸோட அப்டேட் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஹனி பீஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ஹனி பீஸு இது ஃபுல்லாக வந்து ஹனி பாக்ஸ் இன்னும் வைக்கல. நான் செக் பண்ணி பார்த்தேன், 2 அட்டை மட்டும்தான் வந்து ஹனி பீஸ் இருக்குது, மற்றது எல்லாமே எம்டியாக இருக்குது. ஸோ செக் பண்ணோம். ஆனால் ரீசெண்டாக வந்து எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே இருந்த கட்டெரும்புகள் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் இருக்குது கட்டெரும்புகள். ஸோ இந்த எறும்புகள் வந்து ஹனி பாக்ஸ்க்குள்ளே போய், ஸோ அந்த ஹனி பாக்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து இருந்த எல்லா ஹனியை வந்து நாசமாக்கிடுச்சு. ஸோ அதனால் வந்து அந்த ஈக்கள் வந்து பயந்து ஓடி போயிட்டாங்க. ஸோ இப்போ ஹனி வந்து எதுவுமே இல்லை நம்மளுக்கு. ஸோ இது ஒரு ஹனி பாக்ஸ் மட்டும் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. நானும் வந்து கீழே தண்ணிலாம் வச்சுருந்தேன், அப்பயும் ஏதோ ஒரு கேப்பில் வந்து போயிட்டாங்க. நம்ம ஹனி பாக்ஸஸ் கிட்டத்தட்ட வந்து நம்மக்கிட்ட 13 ஹனி பாக்ஸஸ் இருக்குது. அதில் ஒரு ஹனி பாக்ஸ் மட்டும் போயிடுச்சு. நான் அடுத்த வாட்டி வந்து நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹனி வந்து வெளியே இருக்க ஒரு ஹனியை வந்து எப்படி வந்து பிடிச்சி ஹனி பாக்ஸ்குள்ளே போடுறது அப்படின்னு வந்து ஒரு வீடியோ பண்ண போகிறோம். நானும் ட்ரை பண்ணதில்லை, பட் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதை பற்றி கொஞ்சம் படித்தேன், எப்படி பண்ணுறது எது பண்ணுறதுன்ட்டு. அது கொஞ்சம் ஓரளவுக்கு கற்று வச்சுருக்கேன். ஸோ நானும் எங்களோட தோட்டத்தில் 2 ஹனீஸ் இருக்குது. ஸோ அது வந்து வைல்டு ஹனீஸ். அதை எப்படி பாக்ஸில் கேப்சர் பண்ணுறது, ஆனால் சக்ஸஸ் ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ட்ரை பண்ணி பார்ப்போம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு எந்த வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் மிஸ் ஆகாது. அடுத்ததாக இப்போ வந்து கிரேப்ஸோட அப்டேட் பார்த்திங்கன்னா வந்து ஸோ கிரேப்ஸ் வந்து நீட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூ, இப்போது இங்கே ஒரு பூ இருக்குது. அதுக்கப்புறம் இது காய் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் காய் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேன் நான். ஸோ இது நம்ம வீட்டுக்காக நம்ம போட்டிருக்க கிரேப்ஸ். கிட்டத்தட்ட வந்து 3 செடி தான் இருக்குது. இந்த 3 செடியிலே வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து கிரேப்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கோழிகளோட அப்டேட்டுக்கு வந்துடலாம். கோழிகள் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நாட்டு ரக கோழிகள் இருந்துச்சு, பெருவிடைகள் இருந்துச்சு. இப்போ வந்து புதுசாக ஒரு லைனேஜ் வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கு. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 2 பந்தயம் அடித்த சேவல் ஒன்று வந்திருக்கு. அந்த சேவலை தான் வச்சு தான் நம்ம இன்னுமே ப்ரீட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து வெத்துக்கால் சேவல்கள். ஸோ நம்மக்கிட்டே இவ்வளோ நாள் இருந்தது கத்திக்கால்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெருவுடையனாலே அது கத்திக்கால் யூஸ் பண்ணுறதுங்க. இப்போ வெத்துக்கால் சேவல் அவன் வந்து கூவுறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டெரராக இருப்பான். மனுஷனை பார்த்தவொடனே வந்து கடிச்சிருவான் அவன். அந்த மாதிரி ஒரு சேவல் கூண்டில் போட்டு வச்சுருக்கேன். 2 நாள் மட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா வெளியே இருக்க சேவல் கூட சண்டை போடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இனிமேல் வந்து மொத்தமாக அந்த லைனேஜ் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இந்த லைனேஜ் வந்து முடிஞ்ச அளவுக்கு பெருவிடையை வந்து நான் கொடுத்துட பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நல்ல சண்டை சேவல்கள் லைனேஜாக வந்து வளர்க்கலான்னு இப்போ நம்ம ஃபார்மில் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். இது அதுக்காகவே எடுத்துகிட்டு வந்த ஸ்பெஷலான ஒரு விடை. இது அது கூடயே இருக்குது.
இது ஒரு நல்ல லைனேஜான விடை தான். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து 2 கிலோ இருக்கும், 2 கிலோ மேலே. இப்போதைக்கு உங்களை கூண்டில் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாள் அண்ணன் ஃப்ரீயாக வெளியே விட்டுறணும். ஹீட் வேவ் வேறு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஹீட் வேவ் அதிகமாக இருக்கிறனால தான் மேலே வந்து தென்னை மட்டெல்லாம் போட்டு அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சாப்ளிங் செக்ஷனில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பாக்கு மரங்கள் நான் வந்து போட்டு வச்சுருந்தேன். அந்த பாக்கு மரங்கள் எல்லாத்தையும் நட்டாச்சு. இது வந்து கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கொடுத்தது. ஸோ இதை வந்து பேக்கெட் வந்து 8 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க. நிறைய சீட்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். தக்காளி போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு போட்ட லெமன் வருமானு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ லெமன் செடிங்க வந்திருக்கு. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் வளர்ந்தோடனே இது சின்ன சின்ன பேக்கெட்டில் போட்டு அதை கிராஃப்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு என்ன ரகம் வேணுமோ அது. ஸோ அகத்தி நல்லா காய் விட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த அகத்தியை வந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 30 நாளில் வந்து நல்லா காஞ்சு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு அகத்தி சூப்பராக வரப்போகுது. ஸோ அகத்தி சீட்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அந்த வீடியோ நான் போடுறேன். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஒயிட் பெக்கிங் வாத்துக்களை தான் நான் காட்ட போகிறேன். சரி, இதெல்லாமே நம்மளோட ஒயிட் பெக்கிங் வாத்து. அதுக்கப்புறம் வந்து புதுசாக நம்ம வந்து 3 நாட்டு வாத்துக்கள் வந்து வாங்கிட்டு வந்து விட்டுருக்கோம். எல்லாமே நிழலில் இந்த மரத்தோட நிழலில் வந்து நிற்கிறாங்க. பார்த்திங்கன்னா அது 3 நாட்டு வாத்துக்கள். ஸோ அது மேலே வந்து பிளாக் கலரில் க்ரீன் கலரில் இருக்கிற மேல், மற்ற 2 ஃபீமேல். மறக்காமல் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ வேக்சின் யாராச்சும் போடாமல் இருந்தீங்க உங்கள் கோழிகளுக்கு. ஏன்னா இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது. அதனால் இந்த ஹீட் வேவ்க்கு வந்து நோய்கள் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் R2B வேக்சின் போடலனாலோ இல்லை லசோட்டா வேக்சின் உங்கள் சிப்ஸுக்கு போனாலும் மறக்காமல் போட்டுருங்க. ஸோ அந்த சேவல் தான் அதை கூவிட்டுருக்கு. அந்த சேவலோட சவுண்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம லவ் பேர்டோட செக்ஷன்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடலாம். பஜ்ஜீஸ் வளர்த்துட்டு நான் முன்னாடி கற்றுருந்தேன். நம்மக்கிட்ட என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் காட்டுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லாமே வந்து க்ரீன் கலரில் இல்லை. ஸோ இந்த க்ரீன் கலர் விட்டு மற்ற எல்லா கலர்ஸ்லேயும் வந்து லவ் பேர்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா க்ரீன் வந்துறது நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஸோ இது நம்மக்கிட்ட புதுசாக போனான சிக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு அந்த எல்லோ ரொம்ப பிடிக்கும். அப்படி எல்லோ. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஆல்பினோ ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பியூர் ஒயிட், ரெட் ஐ. ஸோ இது வந்து கொஞ்சம் ரேர் கிடைக்காது. இதுக்கு நல்ல வேல்யூவும் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்காக பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து பாட்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே தான் பாட்ஸு. ஸோ இந்த பாட்ஸ் தான் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் இதுக்கு தீனி பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாட்டர் பாட்டில் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே தண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட அசோலா வந்து வச்சுருக்கேன். ஸோ அசோலான்றது முக்கியமான ஒரு விஷயம் லவ் பேர்ட்ஸ்க்காகட்டும் எதுக்காகட்டும். ஏன்னா வந்து இதில் வந்து கால்சியம் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால ஸோ லவ் பேர்ட்ஸ்க்கு எந்த பேர்ட்ஸ்க்காக இருந்தாலும் நீங்கள் வந்து அசோலா வந்து கொடுக்கலாம். மோஸ்ட் ப்ரிஃபரபிள். அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தீவனமும் கொஞ்சம் குறைச்சிடலாம். நம்மளோட இன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோழி குஞ்சு வந்து குட்டி போட்டிருக்கு. இந்த கோழி தான் இப்போ குட்டி போட்டிருக்கிறது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட வந்து 3 சிக்கு வந்து போட்டிருக்கு. இந்த மாதிரி கோழிகள் வந்து குட்டி போட ஆரம்பிச்சிருக்குன்னா அந்த கோழியை வந்து தூக்கிடுங்க. தூக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோழி. ஸோ இதுலேயும் வந்து ஒரு குட்டி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கோழி முட்டைகள் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது கடிக்கவே வரும். இதில் வந்து நம்மளோட வான்கோழி முட்டைகள் தான் இருக்குது அதிகமாக. 10 வான்கோழி முட்டைகள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 வாத்து நார்மல் முட்டைகள் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளோட கோழிகள் வந்து முட்டைகள் வச்சுட்டு போயிருக்கு. இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப நல்லாவே தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ரீசெண்டாக வந்து தென்னை மரங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த தென்னங்கன்றுங்களே நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த தென்னங்கன்றுகள். நாற்றுகள் போட்டு ஆச்சு. ஸோ இப்போ அந்த தென்னங்கன்று வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கலாம் நம்ம சின்ன சின்ன குருத்துக்கள். ஸோ இந்த தென்னங்கன்றுகள் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து 150 இயர்ஸ் ஓல்டான தென்னை மரங்கள். ஸோ அதுலேருந்து தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த ஹைட்டில் யாராலையும் ஏறவும் முடியறதில்லை. இப்போல்லாம் ஒரு மரம் ஏறதுக்கு வந்து அவங்களுக்கு நாக்கு தள்ளிடுது. ஸோ அதனால் வந்து நம்ம வெறும் சீட்லிங்ஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கே ஷாக்காக இருக்கலாம். 150 இயர்ஸ் வரைக்கும்லாம் தென்னை மரம் இருக்குன்னா அதை விட வயசான மரங்கள் கூட எங்கள் தோட்டத்தில் இருக்குது. அது எனக்கும் தெரியாது. ஆனால் அதோட ஓல்டரான மரங்களும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட குட்டை வாத்துக்களுக்காக. ஸோ இதில் வந்து கீழே பேப்பர் எதுவுமே போடலை. ஜஸ்ட்டு குட்டையை விட்டு டெய்லி தண்ணி விடுறதுனால அதுவே வந்து உள்ளே வந்து தண்ணி வந்து உரியிற தன்மை கம்மியாகிடுச்சு.
ஸோ நீங்கள் தார்பாய் போட்டு தான் வந்து தொட்டியெல்லாம் கட்டணும்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கூட கட்டிக்கலாம். இந்த மாதிரி கட்டும்போது என்ன ஆகுனா அந்த அழுக்கெல்லாம் கீழே வந்து மண்ணுக்குள்ளே போய் படிஞ்சிடும். அதனால் வந்து எதுவுமே வராது. அதுவே சிமெண்ட்டில் கட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. நாம் வந்து ஜஸ்ட் வந்து நான் வந்து இந்த கோழி பண்ணி ஆரம்பித்தது கூட வந்து சின்னதாக வந்து அந்த ஆசை அனிமல்ஸ் மேலே இருந்த ஆசையில் தான் முதல்ல கோழி பண்ணை வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வாத்துக்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வான்கோழி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஹனி பாக்ஸ் வந்திருக்கு இப்போ அதுக்கப்புறம் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து நட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாக்கு மரங்கள் நட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் ட்ராகன் ஃப்ரூட் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மீன் குட்டையை வந்து நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அதெல்லாம் வந்து நம்ம நீட்டாக வந்து எரித்து அதை க்ளீன் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட மண் தொட்டி. இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையும் எரிச்சாச்சு. நான் சம்மர் டைம்ன்றதுனால உள்ளே இருந்த பில்லெல்லாம் வந்து காஞ்சிருந்துச்சு. ஸோ இதை போட்டு ஃபுல்லாக எரிச்சாச்சு. ஸோ இந்த தொட்டிக்கான சிக்ஸ் எல்லாம் வந்து நான் எங்கே வாங்க போகிறேன்றது எல்லா வீடியோஸும் நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த அப்டேஷனில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபார்ம் vlogs அப்படின்ட்டு வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபார்ம் vlog 1, vlog 2, vlog 3, vlog 4 அப்படின்னு கண்டினியூஸாக வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கும் அப்டேட் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கும் வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் காத்திருக்கு. நான் ஒன்றா வந்து அடுத்த vlogல சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஒரே வாட்டி வந்து நிறைய விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்குது. So see you in the next video. Until then, signing off by HK. Peace.